செய்தேன் அண்ணா பற்றி செய்தேன். போட்டா கோடி வணக்கண்ணா தம்பி என்ன வார்த்தை வந்து பாருங்கண்ணா அட வாங்கிட்டா வேற்றுமாக வந்திருப்பேன் சமாச்சாரம் என்ன காரணம் தம்பியை கூட்டு சமாச்சாரம் எங்க போறீங்க இன்று நாளிலே செல்ல வேண்டும் சத்தியலோகம் பிரம்ம தேவனிடத்திலே அங்க பிரம்ம தண்டாயமாட்டு இருக்கிறது அதை கொண்டு வர வேண்டும் என்றால் போலாமா நானும் கொண்டு பேசக்கூடாது கொண்டாட்டி என்னமோ சொல்ல போறா சத்தமோட வைக்கணும். அண்ணன் கூப்பிட்டாரு வாய் 3 கூட்டீங்க என்ன வெளியே அரண்மனை வெளியே நிக்க வச்சு உள்ள போனீங்க எதுவுமே சொல்லாம கொள்ளாம 20 கிளம்பி ஆங்கோர தோழி கோபத்தோடு அரண்மனை விட்டு வெளியே போகும்போது நீங்க எங்க போறீங்க என்ன சொல்லாத போனா உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? அதான் சொல்லிட்டு தானே போகணும். பணத்துக்கு 10 புள்ளி. ஆமா எங்க போறீங்க? அந்த சக்தி பிரம்மதேவ செடி அவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தேவரை சேர்ந்தவர்கள். ஐயா தேவர் பகை
நினைத்தால் அவர்கள் பகைச்ச உடனே தேவர்கள் சூழ்ச்சி இல்லாமல் உங்களை நெருங்க மாட்டார்கள். ஏன்னா உங்கள் மூதாதியில எப்படி மடிந்தார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால தேவர் பகை நமக்கு வேண்டாங்க. தேவர் பகை கையை நீட்டி பேசலாமா? பாட்டு பாடும்போது மத்தாத்த அடிச்சுட்டு உட்கார போய் உன் வாழை புடிச்சுவன் காலையில் அவன் ஒரு ஆடியோ பாடுறா நீ மொத்தம் அடிக்கிறேன். மாமா என்ன 5 லட்சத்தில நீங்கள் இருவரும் அந்த முருகை பெருமானின் கையை நீட்டி பேசாத, கட்டி பேசு. முருகனுக்கு நான் பயந்தனா அனைவருக்கும் குருவாகி இருந்து வில்வித்த கதவித்த வாழ்வித்தை சொல்லக்கூடிய அனைத்தை கற்றுக் கொடுத்த இவன் அந்த முறுக்கிலிருந்து பயந்தான். என்ன சொன்ன? இருவருமாக 5 லட்சத்தில தமிழ் கடவுளுக்கு பயந்து ஒதுங்கி வந்தவங்கதானே. ஏன்னா இன்னைக்கு நீங்க திருமணம் முடிக்கல, இன்னைக்கு வயதானவங்க சொல்லுவாங்க இது மதிக்க மாட்டேங்குது, ஊருக்கு அடங்கல வீட்டுக்கு அடங்கல, இதுக்கு ஒரு கால் கட்டு போட்டா தான் பொண்டாட்டிக்காவது பாய்ந்து வீட்டுல குடும்பம்னு. அன்று நீங்கள் இருவருமாக திருமணம் என்பது இல்லாமல் தன்னந்தன் ஓடி வந்தீங்களே, இன்று நாங்கள் இருவருமாக உங்களுக்கு மனைவியாக இருக்கின்றோம். இன்று நீங்கள் எகிர்த்து தேவரை எகிர்த்து அந்த தமிழ் கடவுளை விட முருகன் பெருமாள் சேர்ந்தால் நீங்க போலாமா? அப்படி தேவனிடத்தில் நீங்க பகை தொடுத்தால் உங்களுக்கு மரணம் வந்து நேரும். என் மான்கள் இருந்து அடிபாடி அடி எந்த கத்தி வந்துட்டாயோ
பொட்ட சிரிக்கி பொட்டச்சி இங்க ஒரு ஆன்மாவனை பார்த்து தேவரை சிறப்பிக்க வேணாம் தாலி அறுத்துருவா நீங்க சேர்த்துருவீங்க. அடி பைத்தியக்காரி எவன்டி முருகப்பெருமா? அவனுக்கு பெருமான் பட்டம் கொடுத்தவங்க யாரு? பட்டம் கொடுத்த யாரு? முருகப்பெருமான் பட்டம். இவனுக்கு முருகப்பெருமான் பட்டம், அவன் அப்பனுக்கு சிவபெருமான் பட்டம். இதெல்லாம் கொடுத்தவங்க யாரு? இங்க வா. நீங்கதான். ஏன்னா அங்க உயிர் இங்க உயிர்ந்து என்ன பண்ணுவா? அம்மா உயிர் தாயா உயிர்த்தா பட்டம் வேணும். நாங்க சாவுமா? ஏய் நீங்க சாவ மாட்டீங்க, உங்களுக்கு நம்பிக்கை. போனால் வர மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை. அப்படி இருந்தாலும் இந்த 12 வருஷம் உங்களை திருமணம் முடிந்து என்னை கரண்டி நீங்கள் அடித்தது கிடையாது. அப்படி அடித்தாலும் இந்த பாவி விளக்காக நான் வாக்கப்பட்டு எனக்கு வலி என்பதே கிடையாது. எனக்கு அடித்தாலும் பேரு நான் விடுந்து ஜலக்கரைக்கு சென்று ஜலம் எடுக்க போயிட்டு என்னை யார் ஒரு அடித்தால் ஒன்னிடம் வந்து மாமா இந்த நாட்டார் அடித்து விட்டார், இந்த அம்மா அடித்து விட சொல்லுவேன்னு. ஐயோ நீ என்னை அடித்த நான் ஒன்னிடம் வந்து சொல்வேன், எனக்கு ஆயுள் கூறுவாயே. இந்திய நீயே என்னை அடித்தால் இந்த ஊர்ல நான் யாருகிட்ட மாமா போய் சொல்வேன்? கேட்டுங்க, எல்லா பக்கம் நாட்டம் பாக்குறீங்க. ஏன் கொண்டாடி போகாதீங்க. ஒரு கட்டி நாங்க முத போகும்போது தடுத்து எதா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது. என்ன எதா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்குது. அளவுக்கு மீறினா அமிர்தமா நஞ்சு. ஊரு பெரிய மனுஷன் ஐயா, நீ உட்காந்து ஐயா உட்காந்து ஐயா நினைக்கிற ஐயா. எங்க வீட்டுக்காரர் சண்டைக்கு போவதுக்குன்னா ஏதோ மனுஷனுக்கு ஐடியா சொல்லுங்க ஐயா. என் மனசுல ஆமா ஐயா. இந்த தாலி இருக்குது பாரு. ஆமா இந்த தாலி அது அப்படியே வெடுக்கணும். இதெல்லாம் வீட்டுக்கு சேர்த்து இங்கிருந்து போய் எங்களாரு ரொம்ப அடிக்காதா. இது ஒண்ணு நம்ப போடாது. மாத்துல சத்தியவாத மந்திரி மந்தி நாங்க வந்திருக்கிறோம் சொல்லிட்டு போ. கூடி போச்சு. என்ன கரை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அது வெள்ளிக்கிழமை
மாட்டியே உடச்சு சொல்றத கேளு மாமா அதிருதே பூமி விட்டு ஓட கம்மியாச்சு அவனுக்கு அறிவு இல்ல புத்தி இல்ல நான் பார்த்து வந்த போய் நீ போன நீ வருவாரு பேர் என்ன ஓ நாடு என்ன நகரம் என்ன யாரு பேசக்கூடாது எல்லாரும் ஆட்டம் தானே பாக்குறீங்க சத்தியரோகத்தை நான் மந்தம் தான் சொல்லணும் இவங்கிட்ட சண்டைக்கு வர சொல்லணுமா இல்ல சொல்லுமா கரக முடிச்ச கொக்கு கழுத்து மேல முழுங்கிச்சான் ஏன்னா கொக்கு உக்காந்துட்டு இருக்கோம் கொக்கு கரக முடிச்சுக்குமா ஏறி மது வழியா அந்த கெண்ட கொஞ்சம் மீன் எல்லாம் வருமா அதெல்லாம் விட்டுடுமா இந்த கழுத்து மீன் வருது மாதிரி ரெண்டு பக்கம் கோழி கொடுக்காரு முள்ளு இந்த கரக முடிச்ச கொக்கு என்ன பண்ணுமா கழுத்து மீனை பிடிச்சிக்குமா முழுங்கின உடனே அந்த முள்ளு விடுவாரு வண்டியில மாட்டிக்கும் படபடா படபடா வருமா அந்த மேரி பையன் வந்துக்கிறாரு இதுல கொக்கு யாரு மீனா சொல்லு பார்க்கலாம் கொக்கு ஒண்ணுது மீன் அவருக்கு சரி மூணு நான் பார்க்கலாம் நான் சண்டைக்கு வந்துட்டு சொன்னா சத்தியலோகம் நான் கை நட்டி வரேன் இந்த சத்தியலோகத்திற்கு எதற்காக நான் ஓடி வந்தேன் அல்லவா உன் கரத்தில் உள்ள பிரம்மதண்டத்தை ஒரு மொண்டியாவும் படைக்கீங்க எறும்பு கடை கையா ஆக்கி கரத்தோட பிரம்மதண்டாலும் இல்லையா ஏழுக்கு மட்டும் சொல்லு
அவங்க போறாடா நீ துண்டி போட்டு வந்துட்டு என்ன பண்ண போற நீ காப்பி வந்து என்ன பண்ண போற மாணவர் இடம் நான் படுத்த இடம் நான் வாழ்ந்த இடம் நான் இருந்த இடம் எப்படி நீ ஆம்பளையா இருந்தா நீ மீசாசி ஆம்பளையா இருந்தா கல்புரம் மணி தட்டு கல்புரம் மணி தட்டு கல்புரம் மணி தட்டு கல்புரம் மணி தட்டு
பாம்பு எங்க இருக்குது? எங்க தடி தூக்கிட்டு அடிக்கிறோம்? ஏங்க தடி எங்க இருக்கு? தடி கீழே இருக்குது. இப்படி எடுக்கணுமா? ஆமா. அப்படியே தட்டணும். இங்க இருக்குது பாம்பு. புத்தூர்ல இருக்குது. ஆமா. புத்தூர்ல ஒரு நாலு வீட்டுல தடி பக்கத்துல இருந்து தடியால் தான் யாரு பள்ளி? பாம்பு பள்ளி புடுங்க போறீங்களா? வந்தம் பள்ளி புடுங்க போறீங்களா? இதுதான் நல்ல பாம்பு. வெங்காய பாம்பு. இதுக்கு பேர் நல்ல பாம்பு இல்ல கண்ணா? கண்ணோ, இதுக்கு பேர் நல்ல பாம்பு கிடையாது. இல்ல இல்ல தண்ணியில மேய்ஞ்சிட்டு போகுது பாரு. ஆமா ஓரம் பாரமா மேய்து பாரு. ஆமா அதுதான் நல்ல பாம்பு. அதான் ஒரு கொட்டு கொட்டுச்சுன்னா அம்மா கட்டி ஆயா கிட்ட சுண்ணாம்பு வாங்கி வச்ச உடனே ஆறிவிடும். ஆறிவிடும். இந்த மாமத்தை கடிச்ச உடனே பால் ஆத்தினா எதுன்னு வரும். பாலாத்துனா கிளாஸ்ல வரும். இந்த பாம்பு கடிச்சா எதுன்னு வரும். வாயில நுர வரும். தூக்கடா உடனே புட்டியும் இப்ப பாருல கொண்டு போவோம். ஆம்பளி பாரு கிம்பளி பாருன்னா தூளம் கால் வந்துடும். இன்னைக்கு வேணும் ஏன் நாளைக்கு குத்திக்கலாமா? இல்ல. இது நல்ல பாம்பு தெரிவித்த நல்லவா? ஆமா. இது எப்படி தெரியுமா? அல்லது உன் விதித்தால் கடிக்கும். கடிக்கும். உன் விதி அகப்பட்டது முடிந்து விட்டாய் ஆனால் இந்த பாம்பு அகப்பட்டது ஒண்ணு தீண்டும். ஆமா. அல்லது மிதித்தாய் ஆனால் உன்னை கட்டாயம் கடிக்கும். எனக்கு வரும்னா வராது. நான் கோவத்தை போயினே இருப்பேன். ஆமா ஆமா. ஏன் சாமி? நீ உனக்கு வருமா சேர்ந்து மெல்றாப்ல. கட்டணம் பண்ணுங்க. இப்ப இந்த ஊர்ல நாட்டார் வீட்டுல படியாளுக்கு வேலைக்கு போறோம். ஆமா போய் வேலை செய்யறோம். செய்யறோம். பகல்ல டிம்மு சப்பல இன்னும் சப்ள கரண்ட் விடுறோம். அப்படியே நிறுத்துறோம். மடைக்கு போகுது உடனே நிக்குது. நிக்குது. மடைக்கு போகுது உடனே நிக்குது. ராவுல பிரி கரண்ட். ஆமா. ஏன்னா போயிருக்கு வேலை செய்யறோம். உடம்பு வலிக்குதுன்னு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி தெரிஞ்சு ஒரு கோட்டரு. ஆமா. சொன்னாலும் சொல்லாட்டும் என் பொண்டாட்டி தெரிஞ்சு ஒரு கோட்டர் போட்டுட்டான். என் பொண்டாட்டி தெரியாத ஒரு கோட்டர் வாங்கி சாப்பிட்டு உடம்பு வலிக்குன்னு பாதி கோட்டர் எடுத்துக்கிட்டு போய் இந்த பொருள் எடுக்கல. அது ஏன் கிடைக்குது? அந்த பொருள் என்ன பொருள் அது? அத மம்டி. மம்டி பாம்பா இல்ல மம்டி காம்பான்னு எப்படி தெரியும்? அதானே கேக்குறேன். அப்படியாப்பட்ட பாம்பு உனக்கு தெரியலையா? தெரியல சாமி. அப்படியாப்பட்ட பாம்பாகப்பட்டது அடே கெடுகட்ட மனிதனே, மானிடா நான் கொடிய சர்வமாகப்பட்டது உன் மண்வெட்டில் இருக்கிறேன். என்னை தொட்டாய் ஆனால் உன்னை கட்டாயம் தீண்டுவேன் என்று புசு புசு என்று அறமாகப்பட்டது கொடுக்கும். அறம் எப்படி கொடுப்போம்? பாம்பு தான் புசு புசுன்னு அறம் கொடுக்குதுன்னு நம்ம சாப்பிட்டோம். அதுக்கு கோட்டருக்கு சைடு சின்ன சாப்பிடுறோம். முட்டை சாப்பிடுறோம், ஆம்லெட் சாப்பிடுறோம், முட்டை அப்பளம் கப்பளம் சாப்பிடுறோம். இந்த அப்பளம் இல்லடா. அந்த பாம்பு தான் புசுங்குதுன்னு நம்ம சாப்பிட்ட சைடு வச்சு பின்னால குசு புசுங்குன்னு எப்படி தெரியும்? நானும் போதில் போறேன். ஆமா. என்னை உற்றுநோக்கி பார்த்தால் உங்கள் அறிவிக்கும் ஆச்சாரத்துக்கும் விளக்கு யார் புரியுது? ஒண்ணுமே புரியுதுங்க. இது என்ன ஊருபா இது? இது என்ன ஊர் சத்திரம்? இதுதான் பெரிய வடகரை. பெரிய வடகரையா? கண்ணாடி அது எங்கடா இருக்குது? இதான் வடமாமாங்கூர். வடமாமாங்கூர் நமக்கெல்லாம் தாய் திருநாளா தெரியக்கூடிய வடமாமாங்கூர் சேத்திரம். ஆமா. எதுக்காக கூத்து வச்சுக்காங்க? முருகருக்கு கண்ணு மூடி இஷ்டப்பட தெய்வமா இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு 10 நாள் உற்சவம் உண்டு. ஆமா. எப்படி 10 நாள் உற்சவம் உண்டு. அதிலே முதல் நாள் உற்சவம் இன்றைக்கு. அப்படியாப்பட்ட தாய் தந்தை மகளுக்கும் மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் உனக்கும் அடியவன் 1 கோடி வணக்கம். வணக்கம். என் விளக்கு உனக்கு புரியுமா? ஒன்றும் புரியல.
ஐயா ஏண்டா கண்ணா என்னடா ரொம்ப நல்லா இருந்து கைலாசம் லாஸ்ட்ல கைலாசத்தை கொண்டு வந்து விட்டுக்கிறானோ லாஸ்ட் அங்கதான்டா போக வேண்டிய இடம் நாம என்ன கைலாசங்கிறாரு ஒண்ணுமே புரியலையா சுத்தஞ்சாரி கைலாசம் வைகுந்தம் காசி ராமேஸ்வரம் சேருன்றாங்க ஆமா. கைலாசம் அப்புறம் கைலாசத்துக்கு தான் வந்திருக்கிறோம் சுக்கஞ்சு ஆதில வந்தா பரம கடவுளா இல்ல பாதில வந்தா பரம கடவுளா தற்சமயம் வந்திருக்கிறியே எந்த பரம கடவுள் என்று கேட்டாயா? ஆமா எந்த கடவுளுங்க இத்திரி கடவுள் எந்த கடவுளுங்க உனக்கு விளக்கம் உனக்கு புரியலையா? தெரியலங்க என்னடா ஆளை பார்த்து கூடமா தெரியல. என்னத்த தெரியுது ஊத்து பாரு கடவுள் வந்திருக்கிறீங்க ஆளை பார்த்து கூடமா உனக்கு தெரியல. தெரியலங்க விவரமா சொல்லுங்க ஆளை பார்க்கணும்னா முண்டியம் பார்க்க போகணும் அப்படின்னா திருக்கோவில் பக்கத்துல வந்து தாயனூர் போகணும் அப்படின்னா செவலை போகணும் அப்படின்னா வந்து கச்சிராமலை போகணும் பாண்டிச்சேரி போகணும் கச்சிராமலை போகணும் கச்சிராபாளையம் போகணும். இங்க இருந்து பார்த்தா ஆளை பார்த்தா தெரியாது அவங்க அம்மா போயா கூட தெரியாது சொல்லு. தெரியலங்க நான் ஆளை சொல்லல, ஆள் விளக்கு உனக்கு புரியுதா? விவரமா சொல்லுங்க சும்மா இருக்காதா விளக்கு உனக்கு புரியலையா? ஆமா ஓ முக்கந்தாரியாக பிறந்த என்ன கண்ணா அங்க இருக்கிறதுலாம் வீட்டுல இருக்கிறதுலாம் இங்க வேதனை முடிச்சுட்டு வந்து இது பண்ணாங்க. ஒழுங்கா விருப்பம் செய்யுங்க. ஆமா வெளியே அம்பளமேட்டு வரக்கூடிய முக்கந்தாய பரமக்கடவுள் விளக்க முடிஞ்சதா? புரிஞ்சுக்கிட்டுங்க பரமக்கடவுள் பரமக்கடவுள் ஆதி காலத்துல ஒரு பரமக்கடவுள் வந்தாரு. ஆதி காலத்துல ஒரு பரமக்கடவுள் வந்தார். காலத்துல 100 மரக்க நெல் கிடந்துச்சு. ஆமா அத நிறமரக்க அளந்தாரு. அந்த சிவமா அந்த சிவமா அந்த சிவமா ரெண்டாவது ஒரு பரமக்கடவுள் கேள்விப்பட்டேன். மரக்காப்படி மொட்டை அடிச்சாரு. அந்த பரமசிவமா அந்த பரமக்கடவுளா? நாலாவது ஒரு மூணாவது ஒரு பரமக்கடவுள் வந்தார். கிலோ தட்டு பிடிச்சார். 1.5 கிலோ தக்காளி 100ங்கன்னா ஊட்ட போய் பார்த்து 1/2 கிலோ குறையுதா? ஆமா அந்த சிவமா அந்த சிவமா. நாலாவது ஒரு பரமக்கடவுள் வந்தார். கம்ப்யூட்டர் அடிச்சார். இப்படி தட்டுறான் கொச்சி போடுறான். அதுலயும் குறையுது. இப்ப 5வது வந்துட்டு நீங்க அள்ளி கொடுப்போறா கிள்ளி கொடுப்போறா? இத்தனை சிவத்துல எந்த சிவம்? நான் அள்ளி கொடுப்போன் அல்ல, அல்ல நான் கிள்ளி கொடுப்போன் அல்ல, அல்ல நான் தான் புறங்கையால் படியழைக்கக்கூடிய பரமக்கடவுள். அந்த கண்ணா புறங்கையெல்லாம் மண்ணுதான் தள்ளுவாங்க. சுடுகாட்டுல போனதுக்கு நாங்கதான் சொல்லுவாங்க. புறங்கையால் அளக்குற ஆளுங்கிறாரு. என்ன காரணம்? என்னையா நிக்காதுல என்ன வரும்? டாய் நான் புறங்கையால் படியளந்தேன். ஆனால் மேட்டிலே தானே நின்று விட்டாய். ஆனால் அவங்க தான் ஏழை. பள்ளத்திலே தானே நின்று விட்டாய். ஆனால் அவன் தான் பணக்காரன். ஆமா ஏற்ற தாழ்வு படைக்கக்கூடிய பரமக்கடவுள். அப்படின்னா என்ன கண்ணா இதுல? தம்பி இதுல தானே நின்னாக்கா இவன் ஏழை. இதுல எம்மாத்திரம் நிக்க 2-3 தான் நிக்கும். 4-3 தான் நிக்கும். இதுல ஒரு 10 நிக்கும். ஓ இந்த பள்ளத்துக்கு பள்ளம். ஆமா அவன் பணக்காரன். அப்ப எப்பதான் அவங்கதான் இது போல வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம். நாம எல்லாம் குடிச்சுதான் போட்டுட்டு கிடக்கணும். ஏண்டா கண்ணா எப்பதான் எங்களை பழக்கம் கரெக்டா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்கேயா மச்சான் தலை இருந்தா போதுமா? என்ன போய் சொல்றிய? அதானே நாமளா சொல்ல அவனுக்கு சொன்னா கூட ஜாமி ஒரு அந்த பேச்சுக்கு நான் ஏற்ற தாழ்வு படைக்கக்கூடிய பரமக்கடவுள். எனக்கு எத்தனை நேற்று தெரியுமா? 2011 நேத்திற்கு சொந்தக்காரன். எனக்கு கோபம் வருதான். அதானே ஒண்ணுதான் ஒழிப்பான். ஏண்டா கண்ணா எல்லாத்துக்கும் 2 கண்டு தான். இவருக்கு மட்டும் 2 கண்டு தான் வச்சுக்கிட்டு இதே தான் பாடம் பாதி தெரிய மாட்டேங்குது. தூரம் வரவங்க தெரிய மாட்டேங்குது. நமக்கு
இவருக்கு 2011 நேத்திரன்றாரு. அது யார் நம்புறது? அது எங்கதான் இருக்குது, எப்படிதான் வச்சிருக்கிறாரு, அது எம்மா இடத்துல வச்சிருக்கிறாரு. அதை சொல்லுங்க. டாய் உன் பேனா இன்னும் கரெக்டா கூட்டணும். எடுத்துட்டியா? நான் சொல்றது கரெக்டா கணக்கு